அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் இந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. அவர் அக்டோபர் மாதத்தில் 18ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்ற அமைப்பிலும் அதை தொடர்ந்து ஒரு மாத காலம் நேர்கதியில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ரகதியில் வலம் வரப் போகிறாருங்க. டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக விரயஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்படி குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுவதும் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்வதும் என பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் லாபஸ்தானத்திற்கு மீண்டும் வரக்கூடிய இந்த வேலை என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் பொன்னான சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் குரு பகவான். அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் அதே சமயம் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார். எனவே அவர் விரயத்தில் உச்சம் பெறுவதும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் அற்புதமாக கிடைப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நிவர்த்தி ஆவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவானினுடைய பார்வை மிக வலுவாக 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுக்குள் வரும். அஷ்டம பாதிப்புகளை அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் கட்டுக்குள் வரும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தையும் சிரமத்தையும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவை விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த தருணத்தில் குறிப்பாக குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அதற்கு பிறகும் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே ஒரு அற்புதமான கிரக மாறுதலாக குருவின் அதிசார உச்ச பயிற்சியானது அமைகிறது. குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக விரயஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் நிறைவாக உண்டு. நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல செய்தி உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையில குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் இந்த தருணத்தில் தீரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. நல்ல இந்த தருணத்தில் பல
சம்பவங்கள் நடைபெற இருக்கிறது என்பதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பகவான் விரயத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் அத்தனை விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுப்பதோடு உங்களுடைய முயற்சியில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக வலம் வருவதால் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காத சூழலில் இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தற்காலிக பணிகளிலிருந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் அவை அனைத்திற்கும் ஏற்ற நல்ல பலன்கள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக எதிர்பாராத புதிய சலுகைகள் உங்களுடைய மனதில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை சார்ந்த பணிகளில் பெருவிதமான மாற்றத்தை தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும். தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அதிகமாக மாட்டிக்கொண்டு தவித்து வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குதல், புதிய கிளை திறத்தல் போன்ற பணிகள் மிகவும் சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் அனைத்திலும் அசூர வளர்ச்சி காணும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். சுக்கிரனுக்கே குருவாக இருப்பவர், ஆசிரியராக இருப்பவர் குரு பகவான் தான். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் பெயர் புகழ் மிக பெரிய அளவில் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு உங்களுடைய வருமானம் மிக பெரிய அளவில் உயரக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு. திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு எளிதில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயர்வதோடு இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் நினைத்தவற்றை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. முக்கிய நபரின் அறிமுகத்தால் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் விரைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியர் இந்த தருணத்தில் பல போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அல்லது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த
தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.